மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தில் புதிய தமிழகம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ரமேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்டம் பகுதியில் இருந்து மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அவர்களிடம் கையெழுத்து பெறப்படுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார். தேயிலை தோட்டத்தை விட்டு வெளியேற மறுக்கும் தொழிலாளர்கள் மீது பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே தமிழக அரசே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நடத்த நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ரமேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்படி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வுங்கிற பேரில் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வெளியே அனுப்புறதா சொல்லி ஒரு தலைவருக்கு தகவல் வந்ததை எடுத்து வழக்கறிஞர்களாகிய எங்களை புதிய தமிழகம் கட்சியின் வழக்கறிஞர்களாகிய எங்களை போய் உண்மை நிலையை கண்டறிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அது உண்மையிலே விருப்ப ஓய்வுங்கிற பேரில் கையெழுத்து வாங்கவே இல்லை. யாரையும் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து வாங்குறாங்க. இப்படி அவங்கள மிரட்டி வாங்குறது முழுமையான மனித உரிமை மீறல். இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்துக்கோ மனித உரிமை ஆணையத்துக்கோ பிபிடிசி நிறுவனம் மூலம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம். இந்த நிறுவனம் தமிழக அரசு தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும்.